எல்லாரையும் கும்பிடுறேன். எதுக்கு தாத்தா? குளிச்சாதே நல்லா இருக்கா? சும்மா 2 சொட்டு. ரெடி போடு போலாம். கண்ணபடி. ஒண்ணுமில்ல ஊத்துப்பா. இந்த தாத்தாவுக்கு தண்ணினா ரொம்ப பயம் போல. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா குளிக்காம யூரின் மோஷன் எல்லாம் அவர் ட்ரெஸ்லேயே போயிட்டு இருந்திருக்காரு. இவ்வளோ வயசாயிடுச்சு, ஆனால் இவருக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. எல்லாரையும் கும்பிடுறேன். எதுக்கு தாத்தா? பேரங்க தான் நாங்க, சரியா? இதெல்லாம் ஏற்பாடு சொன்னது யாரு? அவங்களுக்கு நீங்க எங்க தாத்தா மாதிரி இருக்கீங்களா, அதுக்காக தான் ஓடி வந்துட்டோம். ஏன் அழுகுறீங்க? உங்களுக்கு கல்யாணத்தே ஆகல, ஆனா உங்களுக்கு எத்தனை பேரங்க இருக்கும் போரு. இவர் கண் கலங்கிறத பார்த்து எங்களுக்கு கண் கலங்கிருச்சு. காசு ஃபுல்லா போகுதுன்னு கண்ணாடி போட்டிருப்பாரா? கண்ணாடி எடுத்திருக்காங்க. நான் எல்லாம் நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு நீ வாழணுமா உயிர்? உங்க நல்லதுக்காகவே அங்க கூட்டு போறான். அங்க போனா நல்லா பாத்துக்கிடுவாங்க. அங்க போனா நல்லா பாத்துக்கிடுவாங்க. இங்க இருக்கிறதுக்கு ஏன்? அங்க போனா நடக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், எல்லாமே செய்யலாம். ஒரு நாள் நடக்க முடியல. அதுதான் இப்போ நம்மளோட மைனஸு. இப்போ எந்த ஹோம்லையும் சேர்க்க மாட்டாங்க. எப்படியாச்சும் அங்க போய் சேர்த்துறணும். இதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவருக்கு நல்லா உதவி பண்ணி நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரை ஹோம்ல சேர்க்கணும், அதே விஷயம். இவரை நாங்கள் எங்கேயோ கூட்டு போறோம்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்துட்டாரு. ஆனால் அவரை ஹோம்ல விட்டாதே நல்லா இருப்பாரு. எப்படியாச்சும் அங்கே போய் சேர்த்துடணும்.